அது அவனுக்கு பழக்கப்பட்ட வாசனையாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு காட்டுப்பூவின் நறுமணம் போல இருந்தது. அவன் மனதுக்குள் வேகமாக சில விஷயங்கள் ஓடியது. அந்த ரயிலில் இருக்கும் யாரோ ஒருவர்தான் இதையெல்லாம் பிளான் பண்ணி செய்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. யாரோ வேண்டுமென்றேதான் அந்த பெண்ணை ஹிப்னோடைஸ் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏனென்றுதான் இதுவரை புரியவில்லை. அவன் கம்பார்ட்மெண்ட்டை திரும்பி பார்த்தான். அவனுடைய இன்ஸ்டிங் அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்து கொண்டே இருந்தது. நீ இங்கே இரு, நான் இப்ப வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய பர்த்தை நோக்கி சென்றான். 5 நடுத்தர வயதுக்காரர்களும் சீட்டில் அசையாமல் கிடந்தார்கள். கிட்டத்தட்ட இறந்து விட்டது போல தெரிந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது லோகேஷுக்கு சந்தேகமாக இருந்தது. உடனே லோகேஷ் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு மினி டார்ச் லைட்டை வெளியே எடுத்தான். அதன் வெளிச்சத்தில் அவர்களுடைய கண்களை பார்த்தான். கண்கள் திறந்துதான் இருந்தது. ஆனால் அவர்களிடம் எந்த அசைவும் இல்லை. அப்போதுதான் இது நார்மல் கேஸ் இல்லை, இது அவன் நினைத்ததை விட மிகப்பெரிய கேஸ் என்று புரிந்தது. இது ஒரு வெல் பிளான்ட் கிரைம் என்று புரிந்து கொண்டான். மயக்கமடைந்த ஆண்களில் ஒருவரின் அருகில் மண்டியிட்டு அவனுடைய நாடி துடிப்பை செக் பண்ணி பார்த்தான். அவர் இன்னும் உயிரோடுதான் இருந்தார். அவனுக்கு ஏதோ ஒரு போதைப் பொருள் கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்போது லோகேஷ் அந்த மனிதனின் மணிக்கட்டில் ஒரு சிறிய அடையாளம் இருப்பதை பார்த்தான். அது ஊசியின் அடையாளம் போல தெரிந்தது. யாரோ அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டிருக்கிறார்கள் என்று புரிந்தது. ஆனால் எதற்காக? ஒருவேளை இவர்களை கடத்த முயற்சிக்கிறார்களா? அல்லது இதெல்லாம் ஆர்கான் திருட்டுக்காகவா? அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணமா என்று யோசித்தான். அதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதற்கு அவனுக்கு அதிக நேரம் இல்லை. ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனை நெருங்குவதற்குள் அவன் குற்றவாளியை கண்டுபிடிக்காவிட்டால் அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிவிடுவான். அவன் மீண்டும் அந்த பெண்ணிடம் சென்றான். அவள் லோகேஷை பார்த்து பயந்தாள். நான் தான் பயப்படாத, இங்க பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நீ கேஷுவலா இரு, ரொம்ப சாதாரணமா உன் சீட்டுக்கு திரும்ப போ, எதுவுமே நடக்காத மாதிரி இரு. யாராவது உன்கிட்ட வந்தா அவங்கள கவனமா வாட்ச் பண்ணு. அவங்க ட்ரெஸ், வாய்ஸ் எதையாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாரு. நான் இருக்கேன், டோன்ட் வரி என்றான். அவள் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு சரி என்று சம்மதித்தாள். அவள் தன்னுடைய இடத்துக்கு சென்று விட்டாள். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல யாரும் அவளிடம் வரவில்லை. ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனை நெருங்கிக் கொண்டிருந்தது. லோகேஷுக்கு நேரம் குறைவாக இருந்தது. அவன் மெதுவாக பேசேஜ் ஏரியாவில் நடந்தபடி ஒவ்வொரு சீட்டில் இருப்பவர்களையும் கவனமாக பார்த்தான். அப்போது அவன் சந்தேகப்படும்படியாக ஒரு பெண்ணை பார்த்தான். அவளை நெருங்க போகும் நேரத்தில் அவளே லோகேஷை திரும்பி பார்த்தார். அப்போதுதான் அது ஒரு பெண்ணே அல்ல, பெண்ணின் வேடத்தில் இருந்த ஆண் என்று தெரிந்தது. அவன் லோகேஷை பார்த்து வஞ்சகமாக சிரித்தான். லோகேஷ் அவனை சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்க அவன் சட்டென லோகேஷ் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் முகத்தில் எதையோ ஸ்ப்ரே செய்தான். லோகேஷ் ஒரு கணம் திக்குமுக்காடி விட்டான். அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. பிறகு சிரமப்பட்டு கண்களை தேய்த்து கொண்டு பார்க்க அதற்குள் அவன் வேகமாக ட்ரெயின் டோரை நோக்கி ஓடினான். ட்ரெயினின் வேகம் இப்போது குறைய ஆரம்பித்திருந்தது. ஸ்டேஷன் வந்துவிட்டால் அவன் தப்பித்து விடுவான் என்று நினைத்த லோகேஷ் எப்படியோ தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அவனை துரத்திக் கொண்டு பின்னால் ஓடினான். இப்போது ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனை நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நபர் எப்படியோ கதவை அடைந்து விட்டார். ஸ்டெப்ஸில் நின்று கொண்டு லோகேஷை பார்த்து கண் சிமிட்டு விட்டு "See you soon, துப்பறிவாளன்" என்று சொல்லிவிட்டு ஓடும் ரயிலில் இருந்து குதித்து இருட்டில் மறைந்து விட்டார். லோகேஷ் ஏமாற்றத்தோடு சில வினாடிகள் அப்படியே நின்றான். பின் தன்னுடைய சீட்டுக்கு திரும்பினான். மயக்கத்தில் இருந்த 5 பேரையும் பார்த்தான். தாமதிக்காமல் உடனே ட்ரெயின் ஸ்டாஃபை கான்டாக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஷனில் அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவை என்று சொன்னார். சிறிது நேரத்தில் ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு வந்து நின்றது. அங்கிருந்த ஆபீசர்ஸ் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். லோகேஷ் அவர்களை காப்பாற்றிவிட்டான். ஆனால் குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லை. அவனும் கீழே இறங்கி முகத்தை கழுவிவிட்டு திரும்ப சிறிது தூரத்தில் ஒரு குரல், "You are an amazing player. உன் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த கேம் இன்னும் முடியல பிரதர்" என்று சொல்லிவிட்டு மீண்டும் மறைந்து விட்டது. அது அதே மர்ம நபர் தான். லோகேஷ் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனால் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் பலவித சிந்தனையோடு பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டிருக்க அதே நேரத்தில் அங்கே சுப்ரீம் ஃபேமிலியும் பரபரப்பாகத்தான் இருந்தது. நட்டி நந்தினியையும் அவளுடைய அம்மா ரேகாவையும் பாட்டியையும் பெல்ட்டால் அடித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் வழியில் அலறினார்கள். அதை பார்த்து அவன் கொடூரமாக சிரித்தபடி நிறுத்தாமல் அடித்தார். திடீரென சுப்ரீம் ஃபேமிலிக்கு வெளியில் ஒரு லக்ஸூரியஸ் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அந்த காரின் சத்தம் அவர்களை பயமுறுத்தியது.
அது யார் என்று தெரியாத நிலையில் எல்லோரும் ஆளுக்கு ஓர் இடத்தில் சென்று ஒளிந்து கொண்டார்கள். சிலர் கதவுக்கு பின்னால், சிலர் டேபிளுக்கு பின்னால் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் ஒளிந்து கொண்டார்கள். சிவா கதவுக்கு வெளியில் வந்து நின்றான். காயமடைந்த நந்தினி தலையை உயர்த்தி கண்ணீர் நிறைந்த குரலில் சிவா என்றார். சிவாவின் பெயரை கேட்டதும் பாட்டியும் ரேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து யாரை யூஸ்லெஸ் என்று புறக்கணித்தார்களோ அவன்தான் அங்கே நின்று கொண்டிருந்தான். நந்தினி யாரை பிடிக்கவே இல்லை என்று விவாகரத்து செய்திருந்தாலோ அவன்தான் இன்று அவர்களை காப்பாற்ற வந்திருந்தான். சிவாவின் கண்கள் அந்த இடத்தை ஸ்கேன் செய்தது. அங்கிருந்த சூழ்நிலையை பார்க்கும் போதே ஏதோ ஒரு பிரச்சனை என்று புரிந்தது. நந்தினியின் முகம் சிவந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவளுடைய உதடுகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் சிவாவை பார்த்து வியந்து விட்டாள். அதே நேரம் உள்ளே நிறைய ரவுடிகள் இருந்தார்கள். உள்ளே நுழைந்த சிவாவிற்கு நந்தினியின் நிலையை பார்த்து பரிதாபமாக இருந்தது. என்ன இருந்தாலும் அவள் ஒரு பெண். அவனுக்கு அவளை பிடிக்காதுதான். ஆனாலும் அவள் எப்படியோ போகட்டும் என்று அவனால் விட முடியவில்லை. உள்ளே வந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கே எந்த அசைவும் இல்லை. எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் ஹாலில் இருந்த கண்ணாடியின் ரிஃப்ளெக்ஷனில் 2 ரவுடிகள் மறைந்திருப்பதை அவன் பார்த்து விட்டான். ஆனால் அதை கவனிக்காதது போல முன்னோக்கி நடந்தான். அப்போது ஒரு ரவுடி மெதுவாக ஒரு கட்டையை ஓங்கியபடி சத்தமின்றி சிவாவுக்கு பின்னால் வந்தான். அவன் அந்த கட்டையால் சிவாவின் தலைக்கு குறிவைத்து ஓங்கி அடித்தான். சிவா கண்ணாடியில் தெரியும் இமேஜை வைத்து சட்டென லாவகமாக விலகிக் கொள்ள அவன் தடுமாறினான். அந்த கேப்பில் சிவா அவன் கையை பிடித்து விட்டான். கையை முறுக்க அவன் கட்டையை கீழே போட்டு விட்டான். பின் சிவா அவனை டேபிள் மீது வீசி எறிந்தான். டேபிள் 2 துண்டுகளாக உடைந்து நொறுங்கியது. இதை பார்த்த இன்னொருவன் சிவாவை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். அவன் கத்தியால் சிவாவை குத்த நினைத்தான். அதை பார்த்து பயந்த நந்தினி கண்களை மூடிக்கொண்டான். நந்தினியின் ரியாக்ஷனை வைத்தே தனக்கு பின்னால் ஒருவன் வருகிறான் என்பதை புரிந்து கொண்டு சட்டென விலகிக் கொண்டான். பிறகு அவனை பின்னோக்கி திரும்பி அவன் முதுகில் முழங்காலால் பலமாக உதைத்தான். அவனும் கீழே விழுந்து விட்டான். தன் அடியாட்கள் அடி வாங்குவதை பார்த்த நட்டி சிவாவுக்கு பின்னால் வந்து நின்றான். நட்டியை பார்த்த ரேகா அழுது கொண்டே அவன்தான் என் பொண்ணு நந்தினிய பெல்ட்டால் அடிச்சான். அவன் நந்தினி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் என்று ஆத்திரத்தோடு சொல்ல சிவா அங்கே கிடந்த பெல்ட்டை பார்த்தான். பின் கோவத்துடன் நட்டியை திரும்பி பார்த்தான். அவன் கண்ணில் கோவத்தை பார்த்த நட்டி 2 ஸ்டெப்ஸ் பின்வாங்கினான். ஆனால் அது டூ லேட். இனி அவனால் சிவாவிடமிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. சிவா கோவமாக "How dare you touch a woman?" என்று கேட்க நட்டி பயந்து நடுங்கினான். சிவா நந்தினிக்கு எதிரில் கிடந்த பெல்ட்டை கையில் எடுத்தான். அவளுடைய வீங்கிய முகத்தை ஒருமுறை பார்த்தான். அதை பார்த்ததும் அவனுடைய கோபம் அதிகமானது. சிவாவின் கோபத்தை உணர்ந்த நட்டிக்கு வாய் குளறியது. அது நான் என்று தடுமாறினான். அவன் ஏதோ சாக்கு போக்கு சொல்ல நினைத்தான். ஆனால் அவன் பேசுவதற்குள் சிவா பெல்ட்டை காற்றில் சுழற்றி அவனை அடிக்க ஆரம்பித்து விட்டான். முதல் அடி நட்டியின் முதுகில் பட்டவுடன் அவன் வலியில் அலறி துடித்தான். அவன் துடிப்பதை பார்த்த நந்தினிக்கு ஆறுதலாக இருந்தது. சிவா தொடர்ந்து அவனை அடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் நட்டி சிவாவின் காலை பிடித்துக் கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தான். சிவா நட்டியின் காலை பிடித்து ஒரு சலவைக்காரன் துணிகளை கல்லில் அடித்து துவைப்பது போல கர்ஜனையோடு அவனை ஓங்கி தரையில் அடித்தான். நட்டியின் வாயிலிருந்து ரத்தம் தெரித்தது. அதை பார்க்க முடியாமல் நந்தினி கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார். இன்னும் கூட சிவாவின் கோபம் அடங்கவில்லை. அவன் நட்டியின் சட்டையை பிடித்து மெயின் டோரை நோக்கி இழுத்து சென்றான். இது வரைக்கும் நீ ஒரு பொண்ணு அடிச்சதுக்கு கணக்கு தீந்து போச்சு. இது நீ அவளை தப்பா தொட நினைச்சதுக்காக என்று சொல்லிவிட்டு அவனை எட்டி உதைக்க நட்டி பறந்து சென்று வெளியில் இருந்த சேற்றில் விழுந்தார். இதை பார்த்த மற்ற ரவுடிகள் எல்லோரும் பயந்து விட்டார்கள். சிவாவிடம் அடி வாங்கி கீழே நெளிந்து கொண்டிருந்த ரவுடிகள் இருவரும் தடுமாறி எழுந்து வெளியில் ஓடிவிட்டார்கள். சிவா திரும்பி பார்த்தான். நந்தினி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். உடனே சிவா தனது பார்வையை வேறு பக்கம் மாற்றிவிட்டார். அந்த இடத்தில் ஒரு அமைதி நிலவியது. சிவா வெளியேற திரும்பிய போது மாடியில் ஏதோ சத்தம் கேட்டது. மேலே நிமிர்ந்து பார்க்க அங்கே ரிஷி நின்று கொண்டிருந்தார். அப்போதுதான் இன்னும் இது முடியவில்லை, அந்த கூட்டத்தின் தலைவன் மேலேதான் இருக்கிறான் என்று அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே நந்தினி பயத்தில் ஓடி வந்து சிவாவின் கையை பிடித்துக் கொண்டார். அவளுடைய கையை மெதுவாக எடுத்து விட்டான் சிவா. நந்தினி மீது தனது ஐ கான்டாக்டை தவிர்த்தான். பின் அவன் மேலே நிமிர்ந்து பார்க்க ரிஷி கோவமாக சிவாவை பார்த்து
முறைத்துக் கொண்டிருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.